ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாக்காஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கொல்லிமலையில் இருக்கிற அழகிய அருவிகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கொல்லிமலையில் இருக்க சுற்றுலா தலங்களை பற்றியும் கொல்லிமலைக்கு போகக்கூடிய 3 வழிகளை பற்றியும் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதோட லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆகாய கங்கை அருவி அரப்பள்ளீஸ்வரர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. இந்த ஃபால்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 3 மணி வரைக்கும் தாங்க இருக்குது. இந்த ஃபால்ஸுக்கு வயசானவங்க, சுகர் பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட்லாம் நடந்து போகிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் இப்போது பெரியவங்களுக்கு 30 ரூபாவும் சின்னவங்களுக்கு 20 ரூபா தாங்க. இந்த ஃபால்ஸுக்கு நம்ம போகிறதுக்கு 1196 படிக்கட்டுகள் நம்ம இறங்கி போக வேண்டியது இருக்கும். நம்ம போகிற வழியில் கடைங்க எதுவுமே இருக்காது, அதனால் நீங்கள் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் அங்கேயே போடாமல் டஸ்ட்பினில் போடுங்க. வாங்க. இந்த ஃபால்ஸுக்கு போகிற இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து வியூலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கே பச்சை பசியல்னு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. கண்டிப்பாக போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இந்த ஃபால்ஸில் லேடிஸ்லாம் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூம்ஸ் இருக்குது. இந்த ஃபால்ஸ்க்கு நாங்கள் இறங்குறதுக்கு எங்களுக்கு 1/2 hour ஆச்சுங்க. மேலே ஏறுறதுக்கு 45 minutes ஆச்சு. இந்த ஃபால்ஸுக்கு பக்கத்தில் பாம்பாட்டி சித்தர், அகத்தியர் இவங்களோட குகைகள்லாம் இருக்குது. ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டெப்ஸே இல்லை, ஃபுல்லாகவே கல் மேலே தான் ஏறி ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி தான் இருந்ததுங்க இந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு. இந்த அரப்பள்ளீஸ்வரர் கோயிலுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிற்றருவின்ட்டு இருக்குது. இந்த கோயிலை சுற்றி நிறைய கடைங்க இருக்குது, வண்டி பார்க் பண்ணுறதுக்கும் இடம் இருக்குது. இந்த கொல்லிமலையிலே விளையிற சிறுதானியங்கள்லாம் இங்கே மலிவான விலையிலே கிடைக்குது. வாங்க இப்போ சிற்றருவிக்கு போகலாம். இந்த ஆகாய கங்கை அருவியில் நடந்து போக முடியாதவங்க இந்த பக்கத்திலே இருக்கிற இந்த சிற்றருவிக்கு போகலாம். அடுத்தது நம்ம அருவிக்கு போகலாம். இந்த அருவி பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து பக்கத்துலேயே இருந்ததுங்க. நாங்கள் மெயின் ரோட்லேருந்தே இந்த வீடியோ எடுத்துட்டோம். இந்த ஃபால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தாங்க வரும். அடுத்தது மாசிலா அருவிக்கு போகலாம். நீங்கள் வீக்கெண்டில் போனீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. இதே வீக் டேஸில் போனீங்கன்னா இந்த ஃபால்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாகவே நீங்கள் பார்த்துட்டு வரலாம்.
இங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 10 ருபீஸும் சின்னவங்களுக்கு 5 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஃபால்ஸுக்கு நம்ம போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து உள்ளே போகணுங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குது. இந்த பார்க்கை சரியாகவே மெயின்டைன் பண்ணவே இல்லை. இந்த ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூம்ஸும் இருக்குது. இந்த ஃபால்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் தாங்க ஓப்பனில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொல்லிமலையில் இருக்கிற ரொம்ப முக்கியமான அருவிகளெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.